பெர்த் மோனி யார் அந்த பொண்ணு அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆஸ்திரேலியாவோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான். இவங்க குஜராத் டீமுக்காக விளையாண்டுட்ருக்காங்க. நேற்று மகளிருக்கான 20 ஓவர் போட்டியில் விளையாண்டவங்க ஓப்பனிங் இறங்கி 59 பாலில் 96 ரன்னு கடைசி வரையும் அவுட் ஆகாமல் இருந்து பயங்கரமாக விளையாண்டுருக்காங்க. நேற்று டாஸ் வின் பண்ண உத்தரப்பிரதேஷ் டீம் குஜராத்தை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண சொன்னாங்க. பேட்டிங் பண்ண இறங்குனதுலேருந்தே அடி தான் பெர்த் மோனி. அடின்னு அடித்து ஒரு வழி பண்ணிட்டாங்க. நம்ம ஹெரன் டியோல் 45 ரன் அடித்தாங்க. டீமோட கேப்டன் பெருசாக விளையாடல, நல்லா விளையாடல. அதே போல் உத்தரப்பிரதேஷ் டீமில் பார்த்திங்கன்னா சோஃபி எக்லஸ்டன் அவங்க பயங்கர ஆல்ரவுண்டராக இருக்காங்க. அவங்க 4 ஓவர் போட்டு 2 விக்கெட் எடுத்தாங்க. டோட்டலாக குஜராத் டீம் 20 ஓவருக்கு 5 விக்கெட் விட்டுட்டு 186 ரன் அடித்தாங்க. இதை தொடர்ந்து இறங்கின உத்தரப்பிரதேஷ் அணிக்கு தொடர்ந்து விக்கெட் போயிட்டே இருக்குது. 1, 0, 0, 6, 5 அப்படின்னு சொல்லி வரிசையாக போயிட்டே இருக்க கிரேஸ் ஹாரிஸ் மட்டும் 30 பந்தில் 25 ரன் அடித்தாங்க. அதுக்கப்புறம் ஹென்ரி அப்படின்னு சொல்லி ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பொண்ணு இருக்காங்க. அவங்களும் சரியான ஆல்ரவுண்டர். அவங்களும் அடி வெளின்னு எடுத்தாங்க. ஸோ 14 பாலில் 28 ரன்னு. ஓவராலாக 105 ரன்னுக்கு 10 விக்கெட்டை விட்டாங்க 17 ஓவரில். நேற்று பிச் ரிப்போர்ட் நான் வாசிக்கிறப்ப என்ன நினச்சேன்னா, இது ஸ்பின்னிங்க்கு நல்லா எழுப்பணும், ஸ்பின் பவுலர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்பின்னர்ஸ்லாம் விக்கெட் எடுத்திருக்காங்க. காஸ்வி கௌதம் அப்படின்றவங்க ஒரு 3 ஓவர் போட்டு 11 ரன் விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்துருக்கிறாங்க. அதே போல் தனுஜா கன்வார் அவங்களும் 3 ஓவர் ஒரு பால் போட்டு 17 ரன் விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலாக நேற்று குஜராத் டீம் உத்தரப்பிரதேச அணியை ஒரு வழி பண்ணிட்டாங்கன்னே சொல்லணும். இந்த கிரவுண்டு ஸ்பின்னுக்கு நல்லா எடுப்படுது. செகண்ட் பேட்டிங் வாய்ப்பு ரொம்ப கம்மி. நன்றி.